கோவிந்த் பன்சாரே, பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ்கர் ஆகிய 4 பேரும் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், இந்த மண்ணில் சனாதனம் வேறறுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலாளர்கள். இதற்காகவே ஆயுத பயிற்சி எடுத்த ஒரு பயங்கரவாத அமைப்பாக இயங்குகிற சனாதன் சன்ஸ்தா என்கிற அமைப்பு ஒரே துப்பாக்கியில் 4 பேரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த சனாதனிகளின் வால் ஆடவில்லை, அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. ஆனால் மோடியின் தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா அரசு, சங் பரிவார்களின் அரசு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் அமைந்த அரசு இன்றைக்கு சனாதனிகள் கொட்டமடிப்பதற்கு களமமைத்து தந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பழங்குடிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, புரட்சிகர ஜனநாயக சிந்தனையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 5 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் எது வளர்ச்சி அடைந்தது? யார் வளர்ச்சி அடைந்தார்கள்? சனாதனம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதானியும் அம்பானியும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த அரசு சனாதனத்தை மீண்டும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக பிரகடனப்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தப்பி தவறி பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளுகிற நிலைக்கு வந்தால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் இந்த தேசத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டிலும் கூட ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தந்தை பெரியாரையே விமர்சிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிறார்கள். பாவம் நண்பர் ஹெச் ராஜா இந்நேரம் வெளிச்சம் தொலைக்காட்சியில் பார்த்து மூர்ச்சை அடைந்திருப்பார். பாவம் ஹெச் ராஜா நேற்று அவருடைய ட்விட்டரிலே போட்டார். அவரை பற்றி எல்லாம் பேசக்கூடாது என்றாலும் கூட பேச வேண்டிய நிலை இருக்கிறது. மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் விமர்சித்து இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் தன்னுடைய இணையத்திலே பதிவு செய்திருந்தார். இந்த தலைவர்கள் மேடைக்கு போகக்கூடாது என்று தடுப்பதற்காக சனாதன சாதிய வகுப்புவாத சக்திகள் பல்வேறு அவதூறுகளை நமக்கு எதிராக சமூக வலைத்தளங்களிலே பரப்பினார்கள். திருமாவளவனோடு ஒரே மேடையில் இருப்பதனால் நமக்கு பொதுத்தளத்திலே பாதிப்பு ஏற்பட்டு விடுவோ என்கிற அச்சத்தை மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையக்கூடாது என்று கனவு கண்டார்கள், மனப்பால் குடித்தார்கள். ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு இந்த மாநாடு ஒரு பாடம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்லவில்லை. இது தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் தொடங்கி வைத்த கோட்பாட்டு யுத்தம் இன்றும் தொடர்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் காலம் வரையிலும் தொடர்கிறது. இந்த மேடைக்கு பின்னால் நாம் அமைத்திருக்கிற அந்த தட்டியில் பாருங்கள். ஒருபுறம் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொரு புறம் தந்தை பெரியார். இந்த மாபெரும் மனிதர்கள், இந்த மகத்தான தலைவர்கள் தமது இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக எதிர்த்து போராடியது சனாதனத்தை வீழ்த்துவதற்காகத்தான், சனாதனத்தை வேறறுப்பதற்காகத்தான். ஆரியம் என்றும் பார்ப்பனியம் என்றும் இந்துத்துவம் என்றும் அழைக்கப்படுகிற, பல்வேறு அடையாளங்களால் அழைக்கப்படுகிற ஒரு கோட்பாட்டின் பெயர்தான் சனாதனம். அதை வருணாசிரமம் என்றும் சொல்வார்கள், மனு தர்மம் என்றும் சொல்வார்கள். இப்படி அழைக்கப்படுகிற இந்த சனாதனம் இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல. கௌதம புத்தரை அதை எதிர்த்து போராடிய முதல் புரட்சியாளர். கௌதம புத்தர் ஒரு ஆன்மீக தலைவர் அல்ல. கௌதம புத்தர் கடவுள் கோட்பாட்டை சொல்வதற்காக வந்தவர் அல்ல. கௌதம புத்தர் சொர்க்கத்தை தேடுவதற்காக அவர் ஒரு வாழ்வியல் நெறியை நமக்கு தரவில்லை.
சனாதனத்தை எதிர்த்தார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த மூன்று சொற்களையும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்படி எழுதிய இந்த மூன்று சொற்கள் குறித்து அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் விமர்சனம் செய்த போது அவர்களுக்கு விடையிறுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்த சொற்களை எல்லாம் நான் பிரெஞ்சு புரட்சியின் வரலாற்றிலிருந்து எடுத்து கையாண்டிருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த மூன்று சொற்களையும், ஏன் நீதி என்கிற சொல்லையும், அனைவருக்கும் நீதி, அனைவருக்கும் சுதந்திரம், அனைவருக்கும் சமத்துவம், அனைவருக்கும் சகோதரத்துவம் என்கிற இந்த சொல்லாடல்களை நான் புரட்சியாளர் கௌதம புத்தரின் போதனைகளில் இருந்து கையாண்டேன். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் விடையிறுத்தது. ஆக புத்தரின் காலத்தில் இருந்து சமத்துவத்திற்கான போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்றிலும் சுதந்திரத்தை மறுப்பது சனாதனம், சமத்துவத்தை மறுப்பது சனாதனம், சகோதரத்துவத்தை மறுப்பது சனாதனம். பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் இங்கே பேசிய போது சொன்னார், நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்னை உங்கள் அனைவருக்கும் சகோதரராக ஆளாக்கி இருக்கிறது, பக்குவப்படுத்தி இருக்கிறது. அனைவரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக பாவிக்க வேண்டும் என்று என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார். அது இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது. சகோதரத்துவம் வந்தால்தான் சமத்துவம் வரும், சமத்துவம் வந்தால்தான் ஜனநாயகம் வரும். ஆகவே ஜனநாயகத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டுமானால் சகோதரத்துவம் முக்கியமானது. ஆனால் சகோதரத்துவத்தை முற்றிலும் மறுக்கிற கோட்பாடு சனாதனம். அவன் வேறு சாதி, இவன் வேறு சாதி, அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று எல்லா வர்ணங்களுக்கு இடையிலும் உயர்வு தாழ்வு, எல்லா சாதிகளுக்கு இடையிலும் உயர்வு தாழ்வு. உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிற நிலை எந்த மார்க்கத்திலும் கிடையாது. இதை எதிர்த்து பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம், அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு, கருத்து சொல்ல, பேச, செயல்பட, எழுத சுதந்திரம் உண்டு, உடை உடுத்த சுதந்திரம் உண்டு, உணவு உண்ண சுதந்திரம் உண்டு. ஆனால் மாட்டுக்கறியை தின்னக்கூடாது என்று தடுக்கிறது சனாதனம். அதிலும் பசுக்கறியை தின்னக்கூடாது என்று தாத்ரியிலே உள்ளே நுழைந்து ஒரு இஸ்லாமியரை அடித்து கொன்றதே அது சனாதனம். உனா என்கிற இடத்தில் பசுமாட்டு தோலை உரித்தார்கள் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவர்களை அடித்து கொன்றார்களே அது சனாதனம். பெண்களை இன்றைக்கும் பொது இடங்களுக்கு போகக்கூடாது என்று தடுப்பது, சபரிமலையில் நுழைந்து வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுப்பது, இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த நபர்கள் அல்ல, அங்கே ஆட்சி இருப்பது இடதுசாரிகளின் அரசு. அந்த மதத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே அந்த நபர்கள் அல்ல, அவர்களை இயக்குகிற கோட்பாடு சனாதனம் என்கிற கோட்பாடு. சனாதனத்தின் ஆன்மாவே எங்கு இருக்கிறது தெரியுமா? உயிர். சனாதனத்தின் உயிர் இந்த பாகுபாடுகளை, வேறுபாடுகளை, உயர்வு தாழ்வை பாதுகாப்பதில் தான் இருக்கிறது. அதிலும் அவர்கள் மிகவும் நுட்பமாக ஒட்டுமொத்த பெண் குலத்தையே, மகளிரையே இந்த சனாதனத்தின் மூலம்தான் அடக்கி ஒடுக்கி வைத்தார்கள், முடக்கி வைத்தார்கள். கல்வி மறுத்தார்கள், அதிகாரத்தை மறுத்தார்கள், சொத்துரிமையை மறுத்தார்கள். எந்த உரிமையும் இவர்களுக்கு கிடையாது, வாரிசுரிமை கூட கிடையாது. பெண்களை அப்படி ஒடுக்கி வைத்தது சனாதனம். மகாபாரதத்திலே ஒரு கதை, பகவத்கீதை அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் சொன்னது என்று சொல்லுகிறார்கள். அவன்தான் பார்த்த சாரதி. யார்? கிருஷ்ண பகவான். அவர்தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த பகவத்கீதையில் இந்த சனாதனத்தை பற்றிய ஒரு தெளிவு இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. பெண்களை எப்படி ஒடுக்கி வைத்தார்கள் என்பதற்கு. அர்ஜுனன் தேரிலே நிற்கிறான். கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறான். எதிரிகளை யார் என்று பார்க்காதே, அவர்கள் மீது போர் தொடு. அர்ஜுனன் தயங்குகிறான். என் எதிரே இருப்பவர்கள் எல்லாம் சித்தப்பா, பெரியப்பா போன்ற உறவினர்கள் என்று தயங்குகிறான். உறவு என்று பார்க்க கூடாது, யுத்தத்தை தொடங்கு என்கிறார் கிருஷ்ண பகவான். அப்போது அவனுக்கு இருக்கிற தயக்கத்தை சொல்கிறான் அர்ஜுனன். என்ன தயக்கம் தெரியுமா? இங்குதான் மிக முக்கியமாக, நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும் தோழர்களே.
அர்ஜுனனுக்கு இருந்த கவலை சித்தப்பா பெரியப்பா என்கிற பங்காளிகளை கொல்லப் போகிறோமே என்பதல்ல. அவனுக்கு இருந்த கவலை, இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டால் இவர்களின் பெண்கள் அனைவரும் விதவைகளாகி விடுவார்கள், பெண்கள் விதவைகளாகி விடுவார்கள் என்று பெண்களின் மீது பரிதாபம் கொண்டான் என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கு அடுத்துதான் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி பெண்கள் எல்லாம் விதவைகளாகிவிட்டால் இந்த பங்காளிகளின் மனைவிமார்கள் எல்லாம் லட்சக்கணக்கானவர்கள் விதவைகளாகிவிட்டால் இவர்கள் வேறு வர்ணங்களை சார்ந்த குலத்தை சார்ந்த ஆண்களுக்கு மனைவிகளாகி விடுவார்கள். அடுத்தவர்களுக்கு இவர்கள் மனைவிகளாகி விடுவார்கள். இதனால் வர்ணக்கலப்பு ஏற்பட்டுவிடும். அதுதான் அர்ஜுனனின் கவலை. இதனால் சாதி கலப்பு ஏற்பட்டுவிடும். இதனால் இந்த வர்ணாசிரம தர்மம் பாதிக்கப்பட்டுவிடும். அர்ஜுனனின் கவலை என்னவென்று தெரிகிறதா? பெண்களை இந்த மன்றில் கற்பு என்கிற பெயரில் அவர்களை ஒடுக்கி வைத்தது குடும்பத்தின் நன்மைக்காக அல்ல, வர்ணாசிரம தர்மத்துக்காக, சனாதன தர்மத்திற்காக. இதுதான் தோழர்களே, சனாதனம் என்கிற கொள்கை கோட்பாடு எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை கூறு போட்டு வைத்திருக்கிறது, அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கம். ராமனிடத்திலே வந்து ஒருவன் முறையிடுகிறான், என் மகன் செத்து போனதற்கு நீதான் காரணம் என்கிறான். ஏன் என்று ராமன் கேட்கிறான். உன்னுடைய ஆட்சியில் குலதர்மம் மீறப்பட்டு விட்டது. என்ன குலதர்மம் மீறப்பட்டு விட்டது? சூத்திரனாக இருக்கிறவன் ஒருவன் தவம் இருக்கிறான். சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. குல தர்மப்படி, மனு தர்மப்படி, வர்ணாசிரம தர்மப்படி, சனாதன தர்மப்படி. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்கிற இந்த 4 வருணங்களையும் பிரம்மன் படைத்தான். ஒவ்வொரு வருணத்திற்கும் ஒரு தொழிலை வகுத்தான். இந்த தொழிலை மீறி யாரும் வேறு தொழிலை செய்யக்கூடாது. அதனால்தான் ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது, மாடு மேய்க்கிறவன் பிள்ளை மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது, ஏரோட்டுகிறவன் பிள்ளை ஏரோட்டு கொண்டிருக்கிறது, மரவேலை செய்யக்கூடிய ஆசாரியின் பிள்ளை ஆசாரியாகவே தொடர்கிறான், துணி வெளுக்கக்கூடிய வண்ணானின் பிள்ளை துணி வெளுத்துக் கொண்டே இருக்கிறான், முடிவெட்டக்கூடியவனின் பிள்ளை முடிவெட்டிக் கொண்டே இருக்கிறது. காலம் காலமாக இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. தொழிலை மீறக்கூடாது என்று சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக ராமன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் வாளை உருவிக்கொண்டு ஆவேசமாக காடுகளை தேடி போகிறான். அந்த அடர்ந்த காட்டில் ஒருவன் தலைகீழாக மரக்கிளையில் தொங்கிக் கொண்டே தவம் இருக்கிறான். அவன் பெயர் சம்புகன். அவன் பிராமண குலத்தை சார்ந்தவன் அல்ல, சத்திரிய குலத்தை சார்ந்தவன் அல்ல, சூத்திரன். சூத்திரவன் தான் இந்த வருணத்திலேயே கடைநிலையில் கிடக்கிற ஒரு அடிமை சாதி. சூத்திரர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இந்தியா முழுவதும் அழைக்கப்படுகிற இந்த மக்கள் தான், இந்த சமூகம் தான். இவர்களை குலதர்மம் மீறி எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று சனாதன தர்மம் தடுத்தது. ராமாயணத்திலே ராமன் தேடிக்கொண்டு போன போது சம்பூகனை பார்த்து அவன் தவம் இருப்பது குலதர்மத்தை மீறியது என்பதற்காக அறிவாளால் ஓங்கி வெட்டுகிறான். சம்பூகன் தலை தரையில் உருளுகிறது. இப்படி கொலை குற்றங்களின் மூலம் சனாதனம் பாதுகாக்கப்பட்டது ராமாயணத்திலே. அதே போல சூத்திரனாயிருந்த ஏகலைவன் துரோணாச்சாரியரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்காக ஆசைப்பட்டு வந்து கேட்ட நேரத்திலே துரோணாச்சாரி முடியாது என்று மறுத்துவிட்டான். நீ சத்திரியன் இல்லை, வில்வித்தை வாழ்வித்தை கற்றுக்கொள்ளக் கூடாது என்று மறுத்துவிட்டான். ஆனாலும் ஏகலைவன் அவனே துரோணாச்சாரி தனக்கு ஆணையிடுவதைப் போல கற்றுத் தருவதைப் போல அவனே தன்னை கருதி கொண்டு உருவகித்துக் கொண்டு வில்வித்தையிலே மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தவனாக மாறுகிறான். வில் வித்தையில் கெட்டிக்காரன் வில்லாளன் அர்ஜுனன். அவனையே விஞ்சக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக ஏகலைவன் வளர்ந்து விட்டான். நாடு முழுவதும் அவன் பெயர் உச்சரிக்கப்பட்டது. துரோணாச்சாரியின் கவனத்திற்கு சென்றது. துரோணாச்சாரி ஆத்திரப்பட்டு அவனை கொண்டு வர சொல்லி கடத்தி சென்று அவன் முன்னால் கொண்டு போய் நிறுத்திய போது அவன் காலடியில் வீழ்ந்து வணங்கினான், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று. அப்போது ஏகலைவனிடத்திலே துரோணாச்சாரி சொன்னான், உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ குருதட்சணை செய்ய வேண்டும். என்ன சுவாமி சொல்லுங்கள் என்கிறான். என்ன குருவே சொல்லுங்கள் என்கிறான். உன் 2 கட்டை விரல்களையும் வெட்டித்தா என்று கேட்கிறான்.
ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி குலதர்மத்தை மீறியதற்காக. கட்டை விரலை வெட்டிய பிறகு வில்லை பிடிக்க முடியுமா? இனி எந்த காலத்திலும் சூத்திரன் வில்வித்தை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக மகாபாரத காலத்திலேயே குலதர்மத்தை பாதுகாப்பதற்கான வன்முறை தலைவிரித்தாடியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த இந்த சனாதனத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எதிர்த்து போராடிய முதல் புரட்சியாளர் கௌதம புத்தர். அதனால்தான் உச்சியிலே கௌதம புத்தரை வைத்திருக்கிறோம். இந்த இருபுறத்திலும் அவர்களின் கொள்கை வழியிலே நின்று போராடி இந்த மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் வைத்திருக்கிறோம். அம்பேத்கருக்கு மூத்த தலைவர்கள் ஜோதிராவ் புலே, அயோத்திதாச பண்டிதர். ஜோதிராவ் புலே தலித் தலைவர் அல்ல, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்தான். மராட்டிய மாநிலத்தில் இன்றைக்கும் ஒரு புரட்சிகர ஜனநாயக சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் தமிழ்நாட்டில் பெரியாரை போல மராட்டிய மண்ணிலே ஜோதிராவ் புலே. புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய ஆசான்களாக 3 பேரை சொல்வார். ஒருவர் கௌதம புத்தர், இன்னொருவர் கபீர்தாசர், மூன்றாவது ஜோதிராவ் புலே. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் தான் இந்தியாவில் முதலாக பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் 1890களில். அதுவரையில் பெண்கள் பள்ளிக்கூடம் போக முடியாது. 1890 தான் தோழர்களே முதலாக இந்தியாவிலே பெண் பிள்ளைகளுக்கென்று பழங்குடியை சார்ந்த அந்த பெண் குழந்தைகளுக்கென்று முதல் பள்ளிக்கூடம் இந்தியாவிலே உருவானது. அதை உருவாக்கிய பெருமை மகாத்மா புலேவை சாரும், அவருடைய மனைவி சாவித்ரி புலேவை சாரும். அதற்காக சாவித்ரி அம்மாவை கல்லால் அடித்தார்கள். இது நடந்தது வரலாறு. அதனால்தான் அந்த தலைவர்களின் திருவுருவப் படங்களை தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரின் அருகருகே நாம் ஜோதிராவ் புலே அவர்களையும் அயோத்திதாச பண்டிதரையும் வைத்திருக்கிறோம். இந்த புறம் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் தலைவராக உயர்ந்தவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்திய மண்ணில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழிடம் தனித்தனியே கிடந்த நிலையில் ஊர் தெரு சேரி தெரு என்று தனித்தனியே பிரிந்து கிடக்கிறது இந்தியா முழுவதும். இந்தியா ஒரே இந்தியாவாக இல்லை, ஊர் தெரு இந்தியா, சேரி இந்தியா என்று இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. தேநீர் கடையில் இரட்டை குவளை இருக்கிறது, சுடுகாட்டிலே தனி சுடுகாடு, இரட்டை சுடுகாடு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த வாழிடங்கள் ஏன் தனித்தனியாக இருக்கின்றன என்று யாரும் சிந்திக்காத காலத்தில் அரசியல் களத்திலே, அதுவும் தேர்தல் அரசியல் களத்திலே, வாக்கு அரசியல் களத்திலே ஒரு தலைவர் இவர்களையெல்லாம் ஒரே நாளில் சேரியும் ஊரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வாழுங்கள் என்று சொன்னால் அது நடைமுறைப்படுத்த முடியாது. மாறாக நாமே ஒரு ஊரை உருவாக்குவோம், அதற்கு பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று பெயர் சூட்டுவோம் என்று இந்தியாவிலேயே எல்லா சாதியை சார்ந்த ஏழைகளும் ஒரே இடத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழிடத்தை உருவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞரை சாரும். அதனால்தான் சமத்துவ பெரியார் என்று அவரை நாம் அழைக்கிறோம். யாருக்கு இந்த துணிச்சல் வரும்? எண்ணி பார்க்க வேண்டும். கலைஞரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து களமாடிக் கொண்டிருந்தது. இன்றைக்கும் அவருடைய உருவில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவரோடு கைகோர்த்து இந்த களத்தில் பயணிக்க நாம் விரும்புகிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். முதலாக கருவறைக்குள் நுழைய முடியாது. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இங்கே சொன்னார், செவ்வாய் கிரகத்திற்கு கூட ஒரு தலித் போய்விட முடிகிறது, கற்ப கிரகத்திற்குள் நுழைய முடியவில்லையே. கற்ப கிரகம் செவ்வாய் கிரகத்தை விட தூரமானதா என்று கேள்வி எழுப்பினார். அந்த கற்ப கிரகத்துக்குள் எல்லோரும் நுழைய முடியும் என்பதை முதலில் சட்டமாக்கிய பெருமை தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவரை சாரும். அது இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயன் அவர்களால் கேரளாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவன் பூசாரியாக இன்றைக்கு கோவிலின் கருவறைக்குள்ளே போய் நிற்கிறான்.
காலம் காலமாக நுழைய முடியாத கருவறைக்குள்ளே இன்றைக்கு தீண்டப்படாதவன் என்று சொல்லப்பட்ட ஒரு இளைஞன் அவன் பூசை செய்கிறான், கடவுளுக்கு தொண்டு செய்கிறான் என்பதல்ல பிரச்சனை. எந்த கற்ப கிரகத்திற்குள் நுழையக்கூடாது என்று சனாதனம் மறுத்ததோ அந்த கற்ப கிரகத்திற்குள் நுழைவோம் என்று சட்ட மூலமாக சட்டத்தின்படி இன்றைக்கு அனுப்ப முடிந்திருக்கிறது. அதற்கு தந்தை பெரியாரின் உழைப்பும் தலைவர் கலைஞர் அவர்களின் பங்களிப்பும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானது. கலைஞருக்கும் பெரியாருக்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலமாக, கொள்கை பாலமாக, கோட்பாட்டு பாலமாக இந்த சனாதனத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக நின்று போராடிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய தீ பரவட்டும் என்கிற நூலை படித்தால் தெரியும். தீ பரவட்டும் என்கிற நூலை படித்தால் தெரியும். கம்பராமாயணம் எப்படி இந்த மண்ணை சீரழித்தது என்பது குறித்து அவர் எழுதிய கம்பரசம் படித்தால் தெரியும். சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் ஆசான். பெரியாரின் பாசறையிலும் அண்ணாவின் பாசறையிலும் வளர்ந்த துணிச்சலில் தான் சேது பாலத்தை ராமன் கட்டினார் என்றால் அந்த ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய துணிச்சல் தலைவர் கலைஞரிடத்தில் இருந்தது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன பிணைப்பு என்று கேட்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இதுதான் பிணைப்பு. அதனால்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொல்வார்கள், திமுகவும் தீகாவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று அண்ணா காலத்தில் பெரியார் காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்போது நாங்கள் சொல்லுகிறோம், விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து 3 குழல் துப்பாக்கி என்று சொன்னார். கொள்கை நம்மை இணைத்திருக்கிறது. தமிழகத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு நெருக்கமான, இணக்கமான, உறுதியான ஒரு நட்பை கொண்டிருந்த தலைவர் தந்தை பெரியார். அவர் வரும்போது இல்லாத நிலை இருந்த காலம். இனம் இனத்தை அடையாளம் காணும் என்பதை போல புரட்சிகர சிந்தனையாளர்கள் தான் புரட்சிகர சிந்தனையாளர்களோடு கைகோர்க்க முடியும். அதனால்தான் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களும் கூட இன்றைக்கு நம்முடைய மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த கோட்பாட்டு பாசறையிலே வளர்ந்த தலைவர்கள் என்பதால் தான் பெரியாருக்கு பக்கத்திலே பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் நாம் இங்கே பொறித்திருக்கிறோம். இந்தியாவில் 2 கோட்பாடுகளுக்கு இடையிலே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கோட்பாடு பழமைவாதத்தை எக்காலத்திலும் எவராலும் அழிக்க முடியாது என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிற சனாதனம். சனாதனம் என்றாலே அழிவு இல்லாதது என்று பொருள். வடமொழியிலே சனாதனம் என்றாலே அழிவு இல்லாதது என்று பொருள். அது மாறாது என்று பொருள். மாறாது என்பது எதுவுமே கிடையாது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிற விதிதான் மாறாது. அதுதான் இயங்கியல், அதுதான் மார்க்சியம், அதுதான் பெரியாரியம், அதுதான் அம்பேத்கரியம், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை. ஆகவே மாறிக்கொண்டே இருக்கும் இதனை எம்மால் மாற்ற முடியும். சனாதனம் அழியக்கூடிய, அழியாததல்ல, அழிக்க முடியும். ஒரு காலத்தில் பௌத்தம் எழுச்சி பெற்று மகத பேரரசு காலத்தில் இந்தியா முழுவதும் பௌத்த அரசுகளே ஆட்சியை கைப்பற்றியது. கோலோச்சியது. சந்திரகுப்தர் அவரால் உருவாக்கப்பட்ட மௌரிய பேரரசு அசோகர் காலம் வரையில் இந்த மண்ணில் பௌத்த பேரரசுகளாகத்தான் இருந்தன. அதன் பிறகுதான் மீண்டும் சனாதனம் தலை தூக்கியது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மன்னர்களை மயக்கி தன்மையப்படுத்தியது. அந்த சனாதனிகளின் மயக்கு வித்தைகளுக்கு மயங்கி போன மன்னர்கள் தான் நம்மை நாட்டை சார்ந்த சேர சோழ பாண்டியர்களும் கூட. சேர மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் கூட வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டார்கள். தமிழால் பூஜை செய்து கொண்டிருந்த கருவறைக்குள்ளே சமஸ்கிருதத்தை அனுப்பினார்கள். தமிழை தூக்கி வெளியே போட்டார்கள். பிராமணர்களுக்கு மங்களம் என்கிற பெயரிலான கிராமங்களை தானம் தந்தார்கள், கோதானம் தந்தார்கள், பூதானம் தந்தார்கள். அதிலே முதலில் வெற்றி கண்டவர்கள் பல்லவ மன்னர்கள். இப்படி இந்த மன்னர்களின் மூலம்
சனாதனத்தை மீண்டும் கோலோச்சி வைத்தார்கள். அதனால்தான் பௌத்தம் வீழ்ந்தது, சமணம் அழிந்தது. ஆனாலும் அந்த எதிர்ப்பின் தொடர்ச்சி நின்றுவிடவில்லை. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வரையில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். அது சனாதன எதிர்ப்பு. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் சாதி இரண்டொழிய வேறில்லை, இதுதான் சாதி என்றால் அவ்வை பாட்டி. அது சனாதன எதிர்ப்பு. ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீச்சாதி மற்ற எல்லாம் என்று ஒரு சித்தன் பாடினான். 18 சித்தர்களுமே சனாதன எதிர்ப்பாளர்கள் தான். அது சனாதன எதிர்ப்பு. அதன் பிறகு ஜோதிராவ் புலே, கர்நாடகாவில் பசவலிங்கப்பா, பசவையா, பசவண்ணா என்கிற ஒரு போராளி பசவண்ணா, கேரளாவிலே ஸ்ரீ நாராயணகுரு, கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்திலே சாமித்தோப்பில் பிறந்த ஸ்ரீ வைகுண்டையர், ஐயா வைகுண்டர், இவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள். இந்த மண்ணிலே பெரியாருக்கு முன்னால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் திருவாங்கூர் மகாராஜாவை எதிர்த்து தோளிலே அக்குளிலே இருந்த துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டுங்கள் என்று துணிச்சலை தந்தவர் ஐயா வைகுண்டர். கடவுள் என்று எவனுமில்லை, நீதான் கடவுள் என்று நிலை கண்ணாடியிலே உன்னை பார்க்க சொல்லி வழிபட சொன்னவர் ஐயா வைகுண்டர். ஐயா வழி கோவில்களில் விக்கிரகம் கிடையாது, நிலை கண்ணாடி தான் இருக்கும். நீ அங்கே போய் பார்த்தால் உன் உருவம் தான் தெரியும். கடவுள் வேறு யாரும் இல்லை, நீதான் கடவுள். உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே நீ கடந்து பார், நீ கடவுளை பார்க்க முடியும் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர். இவர்கள் அத்தனை பேருமே சனாதன எதிர்ப்பாளர்கள் தான். இவர்களை எல்லாம் இன்றைக்கு சீண்டி பார்ப்பதற்கு சனாதன சக்திகள், ராஜா போன்றவர்கள் முயற்சித்து பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மகத்தான அரசியல் பேர் இயக்கம், சமூக நீதி இயக்கமாக இருக்கிறது. திராவிடர் கழகம் ஒரு சமூக இயக்கமாக, பண்பாட்டு இயக்கமாக, ஒரு கோட்பாட்டு இயக்கமாக இங்கே போராடி கொண்டிருக்கிறது. இடதுசாரிகள் இங்கே வலுவாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அந்த வழியிலே தீர்க்கமாக போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளால் பக்குவப்பட்டிருக்கிற மண், தமிழ்நாடு இடதுசாரிகளால் பக்குவப்பட்டிருக்கிற மண். சனாதன சக்திகள் இங்கே வேரூன்ற முடியாது. ஆனால் அகில இந்திய அளவிலே அவர்கள் எப்படியாவது தில்லுமுள்ளு செய்தாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிற சூழலில் தான் தோழர்களே, இந்த நாட்டுக்கு சூழ்ந்திருக்கிற பேராபத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. 2 கோட்பாடுகளுக்கு இடையிலே யுத்தம் நடக்கிறது என்று சொன்னேன். ஒரு கோட்பாடு சனாதன கோட்பாடு, இன்னொரு கோட்பாடு ஜனநாயக கோட்பாடு. அதனால்தான் சனாதனமா ஜனநாயகமா என்கிற கேள்வியை இன்றைக்கு இருதுருவம் மையப்படுத்துகிற ஒரு அரசியலாக நாம் முன்வைத்திருக்கிறோம். ஊழலால் இந்த நாட்டுக்கு ஆபத்து உண்டு. ஆட்சி நிர்வாகத்தின் அடிமுதல் நுனி வரையில் ஊழல் தலைவரித்தாடுகிறது. அதானியும் அம்பானியும் தான் இங்கே கோலோச்ச முடிகிறது. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. கார்ப்பரேட்டுகளின் அரசாகத்தான் மோடி அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த எல்லா ஆபத்தையும் விட, ஏகாதிபத்தியங்களால் இந்த நாட்டுக்கு வருகிற ஆபத்தை விட, அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னதை போல அண்டை நாடுகளாக இருக்கிற பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளால் இந்த தேசத்திற்கு வருகிற ஆபத்தை விட, ஆட்சி நிர்வாகத்தின் அடிமுதல் நுனிவரையில் வியாபித்திருக்கிற ஊழலால் வருகிற ஆபத்தை விட, மது உள்ளிட்ட போதை வஸ்துகளால் மக்களை சீரழிக்கக்கூடிய கலாச்சாரத்தால் வருகிற ஆபத்தை விட, சனாதனத்தால் வருகிற ஆபத்து மிகவும் தீங்கானது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த சனாதன இந்தியாவை மீண்டும் கட்டமைப்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களை தேடி போய் வீட்டுக்குள்ளே நுழைந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பயங்கரவாதம் இங்கே தலைவிரித்தாடுகிறது. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்கிறார்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பயங்கரவாத இயக்கம் என்கிறார்கள். திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களின் மீது வன்முறையாளர்கள் என்கிற முத்திரையை குத்துகிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்களின் துணையோடு இந்த மண்ணில் போதகர்களை தாக்க முடியும், தேவாலயங்களை தாக்க முடியும், பாபர் மசூதியை இடிக்க முடியும், இஸ்லாமியர்களை கொல்ல முடியும், பெண்களை அச்சுறுத்த முடியும் என்கிற அளவுக்கு
வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடக்கூடிய சனாதன அமைப்புகள் தான் பயங்கரவாத அமைப்புகள். 7-8 அமைப்புகளின் பெயர்களை நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் படித்தார். அதிலே இன்றைக்கு ஏன் அந்த ஒரு அமைப்பை மட்டும் நாம் குறிப்பிட்டோம் என்றால், அவர்கள் மீது நீதிமன்றமும் காவல்துறையும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே வழக்கையும் தீர்ப்பையும் அளித்திருக்கிறார்கள். RSSக்கு எதிராகவும் அப்படி உண்டு. காந்தியடிகளையே சுட்டுக் கொன்ற இயக்கம் தானே, ஜவஹர்லால் நேரு காலத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே. காந்தியடிகள் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் சனாதனத்தின் மறுவடிவம் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட ஒரு தலைவர் தான். இந்து மதத்தின் மீது தீவிர பற்று கொண்ட தலைவர் தான். அவர் சனாதனத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர் தான். ஆனாலும் அவரை நாம் மதிக்கிறோம், அவருடைய தியாகத்தை மதிக்கிறோம். அதனால் தான் மகாத்மா என்று இன்றைக்கு இந்த தேச மக்களால் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட காந்தியடிகளையே அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள். கோட்சே சொன்னான், அவர் ஒரு மூத்த தலைவர் தான், இந்துத்துவ பற்றாளர் தான், வயதில் முதியவரான அவர் மீது எனக்கு மதிப்பு உண்டு. அதனால் தான் சுடுவதற்கு முன்பு கையெடுத்து கும்பிட்டேன், தொழுதேன். ஆனாலும் அவரை சுட்டுக் கொள்ள வேண்டியது எங்கள் தீர்ப்பு. ஏனென்றால் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை அவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். இந்து முஸ்லிம் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னதற்காகவே ஒரு மகாத்மாவையே சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகள் தான் RSS. அவர்களின் அரசியல் முகம்தான் பாரதிய ஜனதா. இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த தேசம் என்ன நிலைமைக்கு ஆளாகும்? பெண்கள் படிக்க முடியாது, சபரிமலை மட்டுமல்ல பொது இடங்களில் நடமாட முடியாது, ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. பால்ய விவாகத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வாக்குறுதி தந்தார். பால்ய விவாகம் என்றால் என்ன? சிறு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற கொடுமை. சிறுவனுக்கும் சிறுமிக்கும் திருமணம் செய்து வைப்பது எதற்காக தெரியுமா? சிறுமி பருவத்துக்கு வருகிற போது கணவனின் பார்வையில் பருவத்துக்கு வர வேண்டும். அப்போதுதான் அவள் உத்தமி என்று அவனால் நம்ப முடியும். இதற்குத்தான் பாலிய விவாகம். அவள் பருவத்துக்கு வந்து 5-6 ஆண்டுகள் காத்திருந்து அதன் பிறகு அவள் திருமணம் செய்ய வைக்கப்பட்டால் அவள் உத்தமியாக இருந்தால் என்று உத்தரவாதம் சொல்ல முடியாது. எனவே சிறுமியாக இருக்கிற போதே திருமணம் செய்து வைத்து அவள் உத்தமத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் பால்ய விவாக முறையை சனாதனம் திணித்தது. இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் அவள் கணவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டாள். எனவே உடன்கட்டை ஏற்றி அவளை கொன்றுவிட வேண்டும். அதற்கு உடன்பட்டால் அவளுக்கு கோவில் கட்ட வேண்டும். அதற்கு பெயர் சதி வழக்கம், சதி மாதா கோவில். இந்த சதி வழக்கத்தை திணித்தது சனாதனம். இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் எல்லாம் மீண்டும் இங்கே நடைமுறைக்கு வரும். இந்த தேசம் ஒவ்வொரு மனிதனையும் துண்டாடிவிடும். பாகிஸ்தான் இந்த மண்ணைத்தான் பிரித்துக் கொண்டு ஒரு தேசமாக மாறியது. ஆனால் சனாதனம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வர்ணாசிரம தர்மம் இங்கே நிலைநிறுத்தப்படும், சாதியம் இங்கே நிலைநிறுத்தப்படும். சகோதரன் என்று நாம் ஒருவருக்கொருவர் இங்கே அரசியலுக்காக கூட கைகோர்க்க முடியாது. அதனால் தான் திட்டமிட்டு ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே அணிதிரட்டுகிற பயிற்சியில் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் முயற்சிக்கின்றன. ஒவ்வொரு சாதியையும் ஆண்ட சாதி என்று சொல்ல வைக்கிறது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஆண்ட பெருமை இருப்பதாக பேச வைக்கிறது. காரணம், நீ OBC என்று கூட ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் கூட ஒருங்கிணைந்து விடக்கூடாது. இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் என்றால் 35 கோடி பேர். இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் என்றால் 35 பேர். தமிழ்நாட்டில் நான் பிறந்த சாதியை மட்டும் அடையாளப்படுத்திக் கொண்டால் சில லட்சம் பேர். சனாதனத்தின் சூதை புரிந்து கொள்ள முடிகிறதா? நான் என் சாதியை மட்டுமே சொல்லி பெருமை பேசினால் நான் என் சாதி அடையாளத்தோடு மட்டுமே சுருங்கி போவேன். ஆனால் இந்தியா முழுவதும் நான் ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லுகிற போது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று சொல்லுகிற போது, அதர் பேக்வர்ட் கிளாसेस என்று சொல்லுகிற போது OBC ஸ்ட்ரெங்த் என்ன? இந்தியா முழுவதும் அவ்வளவு பெரிய சக்தி சிதறடிக்கப்பட வேண்டுமானால் வன்னியர் தனி, முக்குளத்தோர் தனி, செட்டியார் தனி, கவுண்டர் தனி, நாடார் தனி என்று ஒவ்வொரு சாதிக்கும் சாதி பெருமையை பேச வைத்து இந்த சாதிகளுக்கு இடையிலே இடைவெளியை உருவாக்கி இவர்களை OBC-யாகவோ அல்லது வேறு பொது அடையாளமாகவோ ஒருங்கிணைய விடாமல் சிதறடிப்பது, இதுதான் சனாதனத்தின் சூது சூழ்ச்சி. இதற்கு பல பேர் இரையாகிறார்கள்.
பதவிக்காக மட்டுமல்ல, இந்த சனாதனத்தின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத அறியாமையாலும் பலியாகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் பெரியாரின் பாசறையில், புரட்சியாளர் அம்பேத்கரின் பாசறையில், கௌதம புத்தரின் போதனைகளில் வளர்ந்து வருகிற ஒரு கோட்பாட்டு இயக்கம் என்பதை நாம் உணர்த்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்தியாவிலேயே எல்லா தலித் இயக்க தலைவர்களும் சனாதனத்தின் சூழ்ச்சிக்கு பலியாகிவிட்டார்கள், விடுதலை சிறுத்தைகளை தவிர என்று. நம்மையும் நம் கதவுகளையும் சனாதனம் வந்து தட்டி பார்த்தது. திறந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது உள்ளே இருப்பது சிறுத்தை என்று. இவர்களை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இவர்கள் கும்பிடுகிற எல்லா தெய்வங்களும் புலியின் மீது அமர்ந்து சவாரி செய்கிறது.